எம்மை அழைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ், எம்மை அழைத்திடுங்கள் யா ஹபீபல்லாஹ், எம்மை அழைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ், எம்மை அழைத்திடுங்கள் யா ஹபீபல்லாஹ், எம்மை அழைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ், எம்மை அழைத்திடுங்கள் யா ஹபீபல்லாஹ், எம்மை அழைத்திடுங்கள் யா ரசூலல்லாஹ், எம்மை அழைத்திடுங்கள் யா ஹபீபல்லாஹ். بالله عظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان وما لم يشأ لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக என் உயிரிடும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஆயிரம் ஆயிரம் ஸலாத்தும் ஸலாமும் சொன்னவனாக கண்ணின் மணிகளாக கண்மணியை காத்த நத்தவ தோழர்கள் அன்பு சஹாபாக்களின் பொற்பாதங்களை என் சிரத்தில் சுமந்தவனாக தாபிஈங்கள் தாபிஈங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் வல்லோரின் இறைநேச செல்வர்கள் நடந்த காட்டிய வழிமுறைகளை சட்டதிட்டங்களை நானும் என் வாழ்க்கையில் எடுத்து நடந்தவனாக என் முறையை துவங்குகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. நாளை ஆகிரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் சுவர்க்கலோகத்தில் ஒன்றாக இருப்பதற்கான தௌஃபீத்தை எங்கள் ஒவ்வொருவர்களுக்கு நசீபாக்குவானாக. ரமதான் மாதம் எம்மை மட்டும் ஒவ்வொன்றாக விருந்தோடுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரமதான் மாதம் இதற்காக வேண்டி எமக்கு கடமையாக்கப்பட்டது. ஏன் அல்லாஹ் 30 நோன்பை எங்களுக்கு கடமையாக்கினான் போன்ற தத்துவமான அறிவுமிக்க சில விடயங்களை நாம் கேட்டிருக்கலாம், தெரிந்திருக்கலாம். உபன்யாசங்கள் மூலம் நாங்கள் அந்த விடயங்களை ஆழமாக அறிந்திருக்கலாம். இருந்தாலும் ரமதான் மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய தத்துவத்தை ஒரு சில வரிகளில் சொல்லிவிட்டு எனது தலைப்புக்குள் நுழையலாம் என்று எண்ணுகின்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்திலே வாழ்ந்த போது இப்ரீம் லஅனத்துல்லாஹி அலைஹி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களுடைய சிந்தனையை சீர்குலைப்பதற்காக வேண்டி அந்த இடத்திற்கு செல்லுகின்றான். இப்ரீமுடைய சிந்தனை எவ்வாறு அமைந்ததென்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனதில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துகின்ற விதத்தில் அமைந்திருந்தது. 2 விஷயங்களை முன்வைத்தான். முதலாவதாக, இந்த கனியை நீங்கள் சாப்பிட்டால் சுவர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்கலாம். இரண்டாவதாக சொன்னால், இந்த கனியை சாப்பிட்டால் நீங்கள் மலக்காக மாறிவிடலாம்.
சுவர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்கும் பாக்கியமோ அல்லது மலக்காக தன்னை படைக்கப்படும் பாக்கியமோ யாருக்கும் கிடைக்க மாட்டாது. இதனாலும் அந்த சாத்தியம் உண்டாக மாட்டாது என்பதை விளங்கிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஏவிய உண்ணக்கூடாது என்று தடுத்த அந்த பழத்தை உண்ணுவதற்கு முன்வந்தார்கள். அந்த பழத்தை உண்டதினால் பல்லாயிரக்கணக்கான கோடைக்கணக்கான வழிமாறுகளையும் லட்சக்கணக்கான நபிமார்களையும் ரசூல்மார்களையும் இந்த உலகுக்கு ஈண்டு வந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனியை சாப்பிட்ட போது அவர்களுடைய வயிற்றில் 30 நாட்கள் அந்த பழம் தாக்கம் செலுத்தியது. அந்த பழத்தினுடைய கோளாறு 30 நாட்களாக அவர்களுடைய வயிற்றிலே கடக்கிக் கொண்டு இருந்தது. ஒரு பூந்தோட்டம் என்பது அசுத்தங்கள் சேமிக்கப்படுகின்ற இடம் அல்ல. ஒரு பூந்தோட்டம் என்பது அசுத்தமான பொருள்கள் இறக்கி வைக்கப்படுகின்ற இடம் அல்ல என்பதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வயிற்றில் இருந்த அசுத்தத்தை இறக்கும் இடம் சுவர்க்கம் இல்லை என்பதனாலும் அல்லாஹ் உலகிற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வைத்தான். அதனுடைய மறுபொருள் என்ன? உலகம் என்பது மலசலகூடம். காரணம், உலகத்தில் மலசலம் கழிப்பதற்காகத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். மலசலகூடமாகிய இந்த உலகத்தை நாம் சுவர்க்கமாக நினைக்கின்றோம். இந்த உலகம்தான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிந்திக்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 30 நாட்களாக தாக்கம் செலுத்திய இந்த படம் 30 நாட்களுக்கு பிறகுதான் அதனுடைய தாக்கம் அவர்களை விட்டும் கழிந்தது. இந்த தாக்கத்தை விட்டும் அவர்கள் 30 நாளைக்கு பிறகு விடுதலை அடைந்ததினால் அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒவ்வொரு சந்ததிகளும் இதை ஞாபகம் செய்ய வேண்டும். இந்த உணர்வு அவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக 30 நாட்கள் நோன்பை எங்களுக்கு கடமையாக்கினார். சுருக்கமாக 30 நாட்கள் எமக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய காரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 30 நாட்கள் இந்த பழத்தினுடைய தாக்கம் வயிற்றிலே ஆதிக்கம் செலுத்தியது. இதற்கு பரிகாரமாக அல்லாஹ் ஏன் நோன்பை கடமையாக்க வரும்? இதற்கு பரிகாரமாக அல்லாஹ் ஏன் எமக்கு நோன்பை மருந்தாக தர வேண்டும்? சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய இரத்த ஓட்டமும் வேகமாக இயங்கிக் கொண்டே இருக்கும். மனிதனுடைய இரத்தம் என்பது வேகமாக சுழன்று கொண்டே இருக்கும். மனிதனுடைய இரத்தம் சுழல்வதை பொறுத்து மனிதனுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் மாறிக்கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஆரம்பத்தில் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இருந்தாலும் இவைகளை ஒரு விதமான சிந்தனைகளுடன் ஆத்மீக விளக்கங்களுடன் சொல்ல வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றது, நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படுகின்றது, இபிலீசுகளுக்கு விளங்க மாற்றப்படுகின்றது. சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றது என்றால் எந்த இடத்தில், எங்கே, யாரால் திறக்கப்படுகின்றது? சிந்திக்க வேண்டும். சுவர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிப்பது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பொறுத்து என்று நாம் ஈமான் கொண்டிருந்தாலும் அல்லாஹ் எமக்கு புத்தியை தந்திருக்கின்றான். அல்லாஹ் எமக்கு சுயமான சிந்தனையை தந்திருக்கின்றான். நேர் வழி, தவறான வழியை அல்லாஹ் பிரித்து காட்டியிருக்கின்றான். சுயமான சிந்தனையுடன் புத்தியை பயன்படுத்தி நேரான வழியை எடுத்து நடப்பவர்கள்